இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி குவிஸ் ஹப்பில் புது கவிதைகளினுடைய தந்தை நான் பிச்சைமூர்த்தி எழுதிய சிறுகதைகளை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன கதை மாதிரி பார்க்கலாம். ஒரு ஊரில் மோகினி பிசாசு இருந்துச்சான். அந்த பிசாசு என்ன பண்ணுன்னா 18ஆம் பெருக்கு ஆச்சு அப்படின்னா அதோட தலை மாங்காய் தலையாக மாறி அங்கே இருக்க ஊர் மக்களுக்கு ரொம்ப தொந்தரவுகளை கொடுத்து வந்திருக்கு. இந்த தொந்தரவெல்லாம் தாங்க முடியாமல் அந்த ஊரில் இருக்க மக்கள் என்ன பண்ணாங்கன்னா காபூலி குழந்தைகள் அப்படின்னு சொல்கிற ஒரு தெய்வ குழந்தை கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இந்த மோகினி பிசாசு எங்களை ரொம்ப தொந்தரவு செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த காபூலி குழந்தைகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா விஜயதசமி அன்னைக்கு ஒரு நல்ல வீட்டில் அந்த மோகினி பேயை ஒரு விஞ்ஞானத்துக்கு நம்ம பலி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். அதே மாதிரி இந்த ஊர் மக்கள் என்ன பண்ணாங்க, ஒரு நாள் அந்த மோகினியை பிடிச்சி முள்ளையும் ரோஜாவையும் இரட்டை விளக்கையும் ஏற்றி வச்சு பூஜை பண்ணி பலி கொடுத்து அந்த மோகினியை மாயமாக்கிட்டாங்களாம். இப்போ நம்ம பார்த்த கதைகளில் நான் பிச்சைமூர்த்தியோட சிறுகதைகள் என்னென்னலாம் வந்திருக்கு நம்ம பார்க்கலாமா? முதல்ல மோகினி அப்படின்ற சிறுகதை எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் 18ஆம் பெருக்கு, மாங்காய் தலை, காபூலி குழந்தைகள், விஜயதசமி, நல்ல வீடு, விஞ்ஞானத்திற்கு பலி, ஒரு நாள், முள்ளும் ரோஜாவும், இரட்டை விளக்கு, மாயமான், இது போன்ற சிறு கதைகளை இந்த நா பிச்சைமூர்த்தி, அதாவது புது கவிதைகளினுடைய தந்தை நா பிச்சைமூர்த்தி எழுதியிருக்காரு. இந்த மாதிரி தமிழ் அறிஞர்கள் எழுதிய நூல்களை கதையாக பார்க்குறது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு சில அறிஞர்கள் எழுதிய நூல்களையும் இந்த மாதிரி கதையாக நம்ம படிக்கலாம். இது மூலயமா ஈஸியாக உங்களுக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உதவும். தேங்க்யூ.